ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் செட்ஸ். போகிற போக்க பார்த்தா தீபக் மஞ்சூரியை போட்டு பொலந்துற வர போல வர கோவத்துக்கு மஞ்சூரியை போட்டு அடிச்சிட்டு வர போல தீபக். அந்த மாதிரி தான் போயினுக்குது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காரு. ஒரு 2 வீட்டுக்கு பொதுவாக ஒரே ஒரு அந்த தேர் இழுக்கிற மாதிரி அந்த ஒன்று கொடுத்துருப்பாரு. அரியணைக்கு கொட்டு போய் கொண்டாடுறதுக்கு உட்கார வச்சு ராஜாவையும் ராணியும். அது 2 வீட்டுக்கு ஒன்று தான் சொல்லிட்டாரா. அது வந்து என்னென்னா பிரச்சனை ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாய்ஸ் டீம் வந்து சாமர்த்தியமாக பேசி உட்கார வச்சு அவன் ராஜாவை கூட்டிட்டு போய் அவங்க எல்லைக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க. அவங்க இறக்கி விட்டுட்டு வச்சுருக்காங்க. மஞ்சூரி போய்ட்டு எங்களுக்கும் பங்கு இருக்குது, நாங்களும் கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மஞ்சூரி கேட்ட உடனே, இருங்க நீங்கள் அப்படி உங்களுக்கு முன்னாடியே வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பொது இடத்துல இருக்கும்போது பேசி வாங்கிட்டு போயிருக்கணும், இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு வந்துருக்கோம், வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றாரு. கொடுக்க மாட்டேன்னா சொல்லலை, வெயிட் பண்ணணும் அப்படின்ட்டாரு. அது உடனே மஞ்சூரி உள்ளே நாங்கள் அப்படி கொடுக்கலன்னா நாங்கள் உள்ளே வருவோம் அப்படின்னாங்க. அப்புறம் மஞ்சூரி உள்ளே வந்துட்டாங்க. கொடுக்கலன்னு சொன்னோடனே மஞ்சூரி உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு போகிறேன், எதுக்கு உள்ளே வந்தீங்கன்னு கேட்டால் உடனே சொல்கிறாங்க, மஞ்சூரி நான் கேப்டன் உள்ளே வருவேன் அப்படின்ட்டாங்க. சரி கேப்டன் தானே உள்ளே வாங்க, என்ன பண்ணுங்க, நீங்கள் எதுக்கு டாஸ்க் நடக்கிற பொருளை எதுக்கு எடுத்துகிட்டு வெளியே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எடுத்துகிட்டு போக பார்க்கும்போது பிடிச்சிட்டாங்க. வேற இதில் பிடிச்சிட்டு டாஸ்க்கு பொருளை நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது, டாஸ்க்கு பொருளை எடுக்க வரீங்கன்னா நீங்கள் வந்து கேப்டனாக வரக்கூடாது, டாஸ்க் பண்ணுறப்போ தான் வரணும். நீங்கள் டாஸ்க் பண்ணுறப்ப எதுக்குள்ளே வந்தீங்க, நீங்கள் எங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து டாஸ்க் செஞ்சாகணும், நீங்கள் பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும், இப்போ நீங்கள் எங்கள் சிறை கைதி அப்படின்றாங்க. அதுக்கு ஒன்றே முடியாது, நான் கேப்டன், நான் எங்கன்னா போவேன் வருவேன், கேப்டனாக இருந்தால் இதெல்லாம் எதுக்கு எடுக்கிறீங்க, டாஸ்க் நடக்கிற விஷயத்தில் எதுக்கு நீங்கள் மூக்க நினைக்கிறீங்க, மைக்கு மாடலில் சொல்லலாம், எதுனா பண்ணலாம், நீங்கள் உள்ளே வரீங்கன்னா வாங்க கேப்டனா, எதுக்கு இந்த வேலைலாம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி செம்ம காண்டாயிட்டாங்க பாய்ஸ் டீமு. முத்துக்குமரன் எல்லாம் போய் அப்படியே இந்த இதுவை பிடிச்சி இழுக்கிறதும், ராஜாவே போய் இதை பிடிச்சி இழுத்துட்டு அப்புறம் உட்கார வச்சு அதை கீழே வச்சு, ராஜா நீங்கள் ஏறி உட்காருங்க அப்படின்ட்டு தீபக்கு, ஏய் முடிஞ்சா இப்போ எவனா இருந்தாலும் வந்து எடுத்துகிட்டு போவோம் அப்படின்ட்டான் தீபக்கு. சரியான டென்ஷனு கேர்ள்ஸ் டீம். அப்புறம் ஆனால் முத்துக்குமரனும் தீபக்கும் பண்ணது தான் கரெக்டு. ஏன்னா மஞ்சூரி வந்து ஒரு கேப்டனாக நடந்துக்கிறாங்கன்னா கேப்டனாக நடந்துக்கணும். எதுக்கு வந்து நீங்கள் கேப்டன் சொல்லி உள்ளே வருவீங்களா, டாஸ்க் எதுவும் பண்ணாமல் அவங்ககிட்ட மாட்டாமல் உள்ளே வந்துட்டு நீங்கள் இதை எடுத்துகிட்டு போவீங்க, நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா அப்படின்ற மாதிரி பாய்ஸ் டீமுக்கு வந்து இருக்காங்க. ஆனால் முத்துக்குமரனும் தீபக்கும் பண்ணது தான் கரெக்டு. தீபக் பேசுனதில் எனக்கு தப்புனே தோணலை. இத்தனை நாள் தீபக் பேசுறதுலாம் தப்பு அப்படின்ற மாதிரி எனக்கே தோணுச்சு. சில இதெல்லாம் ரொம்ப ஓவராக பேசுகிறான் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரியான வேலை செய்கிறாங்கல்ல மஞ்சூரி, இதுக்கெல்லாம் தீபக் பேசுறது தான் கரெக்டு. இதே பாய்ஸ் டீமில் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி இருந்து கேப்டனா அவங்க டீமுக்குள்ளே இந்த அதையும் இருந்தது வச்சுக்கோ, அதை எடுக்க போய் கேப்டன் சொல்லி உள்ளே போய் எடுத்து இருந்தாலும் விட்டுருப்பாங்களா. அப்படியே ஒரு சீன் கிரியேட் பண்ணி அப்படியே பயாஸ்ட் கேப்டன் நடுநிலையாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சீனை போட்டு கிரியேட் பண்ணி இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருப்பாங்க. வீக்கெண்டில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருப்பாங்க. ஆனால் இதே பாய்ஸ் டீம் அதை பண்ணலைன்னு ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இவங்க இந்த மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. மஞ்சூரி ஒரு பயாஸ்டிக் கேப்டனாக இருக்காங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. இதை பற்றி உங்கள் கருத்துக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க கைஸ். தேங்க்யூ. அடுத்தடுத்து இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பேசிட்டு போங்க. தேங்க்யூ.